எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்டிபேஷன் பற்றி பார்க்குறோம். மலத்தை பற்றி ஒரு வீடியோவே போடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நம்ம மக்கள் யாருமே கண்டுக்காமல் விட்ட ஒரு விஷயங்கிறது நமக்கு தெரிய வரணும். முதல்ல மலம் கழியிறதுல பிரச்சனை இருக்குது, எனக்கு கஷ்டப்பட்டு தான் நான் கழியிறேன், எனக்கு டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும், அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு ஒவ்வொன்றுமே வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம உடம்புல ஒரு 10 மணி நேரம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை வெளியேற்றியே ஆகணும். அதனால தான் காலையில் ஒரு டைம் மலம் கழியணும், நைட்டு ஒரு டைம் மலம் கழியணும்னு சொல்றோம். அதாவது இருமலம் அரு நீர் 6 டைம் யூரின் போகணும். ஏன் 2 டைம் எனக்கு வந்ததே இல்லை, ஒரு டைம் தான் வருதுன்னா கண்டிப்பா அதை கவனிக்கணும். நீங்க அப்போ 2 டைம் வர்றதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலான்னு பார்க்கணும். வீட்டில் ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கோம், 2 நாள் அந்த குப்பை தொட்டி வந்துட்டு ஓப்பனா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எவ்வளோ ஸ்மெல் வரும், எவ்வளோ கழிவுகள் வரும். காலையில் நம்ம சாப்பிட்ற ஒரு இட்லி தோசையோ உள்ள போயிடுச்சுன்னா வெளியே கழிவா வெளியே வரும்போது, மலமா வெளியே வரும்போது எவ்வளோ ஸ்மெல் கொடுக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் மலம் கழிறேன்னு சொல்றவங்க அத்தனை ஸ்மெல்லும் உங்களோட குடலுக்குள்ள தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்வெட்ல இருக்கிற துர்நாற்றம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு போறேன், டெய்லி கஷ்டப்பட்டு தான் போறேன், ஃப்ரீயா போறதில்லை சொல்றவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாயில துர்நாற்றம் இருக்கும், சுத்தமாவே பசிக்காது. நிறைய விஷயங்கள் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறதுனால கண்டிப்பா பசிக்கவும் பசிக்காது. நல்லா ஒரு மாதிரி மந்தமா லேசியா இருக்கும், ஸ்லகிஷா இருப்பாங்க. லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டோட செய்ய மாட்டாங்க. ஏன்னா வயிறு ஃபுல்லா வெயிட்டா இருக்கும்போது நம்ம எப்படி நகர முடியும். அதே மாதிரி பிளாட்டிங் ஆஃப் த அப்டமன், பைல்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ளீடிங் பைல்ஸ் வரும், ஹெர்னியா இருக்கும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மலம் கழியாதனால வரும். இது மட்டுமா வருமானு கேட்டால், இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்துட்டு 10 வருஷமாகவே லாக்ஸேட்டிவ்ஸ் போட்டுட்டு இருக்காங்க மலம் கழியறதுக்கு. நான் இந்த டேப்லெட் வந்துட்டு இந்த டேப்லெட் போட்டால் தான் எனக்கு வந்துட்டு மலமே வரும்னு நினச்சிட்டு அவங்க அறியாமல் ஒரு டேப்லெட் போட்டவங்க வந்துட்டு இப்போ ஆனல் கேன்சரில் வந்து இருக்கிறாங்க. வேறு ஒன்றுமே நம்மளால பண்ண முடியல. அது ஒரு சென்சிட்டிவான ரீஜனில் கேன்சர். ஏன்னா மருந்து சாப்பிட்டா கேன்சர் வருமானா, லாங் பீரியட் மெடிக்கேஷன் எந்த விஷயத்துக்கு பண்ணாலும் அந்த உறுப்பு டேமேஜ் ஆகிறத நம்ம யாருனாலையும் தடுக்க முடியாது. அதனால தான் உணவில் மேக்ஸிமம் சரி பண்ணுங்க. அப்போ என்ன பண்ண, ஒரு கரெக்டான டாக்டர்கிட்ட நல்ல ஒரு டயட் வாங்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு மெடிசனோட சப்போர்ட்டோட பண்ணிட்டு 6 மாதம் கழிச்சு நம்மளோட டயட் ரெஜிம் எல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம அப்படியே போய்க்கலாம். நல்ல விஷயம். இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸை கொஞ்சம் கன்சர்னில் எடுத்து இதை சரி பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் பண்ணணும். நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் வந்துட்டு ஒன் டே ஒன்ஸ் வரவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக ஸ்டூல் வருது, ஒரு டைம் தான் ஒரு நாளைக்கு வருது, சும்மா நான் டெய்லி போகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போவேன், நைட்டு நல்ல உணவு சாப்பிட்டா நல்லா போவேன், கெட்ட உணவு சாப்பிட்டா கெட்டதாக தான் போவேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உதவுமே தவிர்த்து இது ஒரு ரெகுலர் சிம்டமாக வச்சுக்கிறவங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் வாங்க. என்னென்ன உணவுகள் உங்களோட டெய்லி ரொட்டீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்லேருந்து நமக்கு ரிலீவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், ஃப்ரூட்ஸ் வகைகளில் மஸ்க்மெலன் சாப்பிடலாம், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க, மாம்பழம் சாப்பிடலாம், வார்ம் வாட்டர் குடிங்க, பனானா சாப்பிடலாம், பாலில் வந்துட்டு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, இளநீர் குடிக்கிறது, நொங்கு சாப்பிட்றது, மோர் எடுத்துக்கிறது, பப்பாளி சாப்பிட்றது, அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது, காப்பர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது, சொரக்காய், வாழைத்தண்டு, சவுச்சவு, இந்த மாதிரி நீர்க்காய், நார்க்காய், கீரைகள்லாம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீனில் வந்துட்டு ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இந்த உணவு வகைகள் மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, ஆனால் இந்த உணவு வகைகள் எல்லாமே ஒரு வேளையாவது உங்களோட உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் பைப், உங்களோட இன்டெஸ்டைன், உங்கள் ஸ்டமக் எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணிட்டு உங்களோட டைஜஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுற உணவு வகைகள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மலச்சிக்கல் மனிதனுக்கு பல சிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்து டெய்லி 2 டைம் வந்துட்டு மலம் கழிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.